தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மத்தேயு சுவிசேஷம் 6:10 நாம் வாசிக்க கேட்போம். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாது. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்காக அவர் ஜெபிக்கிறார். அதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 26-27 வசனங்கள் நமது பலகீனங்களை குறித்து அவர் பரிதபித்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். நாம் வேண்டிக் கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கிறபடினால் அப்படின்னு பார்க்கிறோம். என்றால் அப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாத பொழுது நாளைய பிரச்சனை, நாளைய போராட்டம், நாளை விபத்து, ஆபத்துகள் நமக்கு இன்றைக்கு தெரியாது. அதற்காக முன்னமே பரிசுத்த ஆவி ஜெபம் பண்ணுகிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமது பலகீனங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவர் இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் பரமண்டல ஜெபம். பரிசுத்த ஆவி வாக்கு கடங்காத பெருமூச்சு ஜெபிக்கிறார். ஆண்டவர் இயேசு ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் பரமண்டல ஜெபம். கற்றுக் கொடுத்த ஆண்டவர் அவரே ஜெபிக்கிறவராயிருந்தார். அதிக இருட்டோடு எழுந்து போய் வனாந்தரமான இடத்துல ஜெபம் பண்ணினார். முழுவதும் ஜெபம் பண்ணினார். ஞானஸ்நானம் பெற்ற உடனே கரையேறி ஜெபம் பண்ணினார். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணினார். சிலுவையிலே ஜெபம் பண்ணினார். முடிவிலும் ஜெபம், ஆரம்பத்திலும் ஜெபம். ஆக ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறவர் மட்டுமல்ல, அவர் ஜெபித்து முன்மாதிரியை வைத்தார் நமக்கு. என்றால் இந்த ஜெபம்லாம் எவ்வளோ முக்கியம் பாருங்க. சில நேரங்களில் கர்த்தரி பிள்ளைகளே, நம்ம ஜெபிக்கிறோம், நமது ஜெபத்தை தேவன் கேட்டது போல தெரியாது. நமக்கு தெரியாது. ஆனால் நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை, எந்த ஜெபத்தை அவர் கேட்கணுமோ அதை நிச்சயமாய் கேட்பார். ஒருவேளை இன்றைக்கு பதில் வராவிட்டாலும் சரி, ஒரு நாள் நிச்சயமாய் பதில் வரும். ஆகவே ஜெபத்தை நிறுத்தாதீங்க. இதுதான் தேவ சித்தம் என்று அறிந்து கொண்டால் அந்த ஜெபத்தை தொடர்ந்து செய்யுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். ஒரு நாள் வரும், உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா.